பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்பதாக. அன்போடு கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். லவ் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு இந்த வசனத்தில் தேவ பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்ற சரியான நோக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல் என்பது அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம் என்பதாக கர்த்தர் கூறியிருந்தார். இதை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் இப்படி சொல்லுவதுண்டு: நீ பரீட்சையில் 80% வாங்கினார், புது ஆடை, இல்லை என்றால் உனக்கு ஒன்றுமில்லை. நீ போட்டியில் முதலாவது வந்தால் சாக்லேட், இல்லை என்றால் உனக்கு ஒருவேளை சோறு கிடைக்காது என்று சொல்வதுண்டு. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை அன்பினால் கீழ்ப்படியும்படி கற்றுத்தருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம் கூறுகிறது. அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்வதிலும் கீழ்ப்படிவதிலும் நம்முடைய இருதயத்தை பழக்குவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என்னதான் செய்வார்? வசனம் சொல்லுகிறது: சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்பதாக. நீங்கள் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கற்பனைகளை கைக்கொண்டு கீழ்ப்படிவதற்கு ஒரு வகையான பயம் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய கிருபையினால் பயமில்லாமல் அன்பினால் கீழ்ப்படியும்படியான ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் யோவான் 4:18 வாசிக்கிறோம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்பதாக. அன்பினால் நீங்கள் அவர் கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்பினால் விபச்சாரம் செய்யாமல், வேசித்தனம் செய்யாமல், பிறனுடைய மனைவியை இச்சிக்காமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இயேசுவின் மீது அன்பு கூறவில்லை என்றால் உங்களுடைய கீழ்ப்படிதல் செத்ததை போலத்தான் காணப்படும். ஆகையால் அன்போடு கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஜீவிக்க தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கையிடுகிற வேலைகளில் காரிய சித்தியை உண்டு பண்ணும் போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.